அடுத்ததாக விழா மலரை வெளியிடப் போகின்றோம். திரு முத்துவேல் செல்லையா அவர்கள் விழா மலர் வெளியிடும் போது இங்கு இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இரவு பகலாக உழைத்து மிகவும் சிறப்பாக இந்த மலரை வெளியாக்கி இருக்கின்ற பெருமகனார். மதிய நிகழ்ச்சிகளே திருமதி சாரதா நம்பி அருளான் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். மலர் வெளியீட்டிற்கு பிறகு பேராசிரியர் தமிழண்ணல் அவர்கள் உரையாற்றுவார்கள். அதற்கு பிறகு இளைஞர்கள் கருத்தரங்கம் தொடரும். ஆக மதிய உணவு வரை இங்கே செவிக்கு நிறைய உணவு வைத்திருக்கின்றோம். முதலாக மலர் வெளியீடு வெளியிடப் போவர்கள் பேராசிரியர் தமிழண்ணல் அவர்கள். மலருடைய முதல் பிரதியை பெற்றுக்கொள்பவர் இளைஞர் பதிப்பாளர் பண்பாளர் தேனா தமிழ்வாணன் அவர்கள். முத்துவேல் செல்லையா அவர்கள் சில வார்த்தைகள் மலர் தொடர்பாக சொல்வார்கள். அதற்கு பிறகு பேராசிரியர் தமிழன் அவர்களை நான் அறிமுகப்படுத்திய பிறகு உரை தொடரும். தமிழ்ச்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களில் பலரது ஒத்துழைப்பு இல்லை என்றால் இச்சிறப்பு மலர் சில குறைகளுடன் வெளிவந்திருக்க முடியாது. இதற்கு பேராதரவு புரிந்த தலைவர் சாக்ரட்டிஸ் அவர்களுக்கும் எனது வாஷிங்டன் பால்டிமோர் வட்டார தமிழ் சங்கத்திற்கும் அத்துடன் இந்த சிறப்பு மலர் தயாரிப்பு செய்வதற்காக ஒத்துழைப்பு செய்த எனது பேரமை நண்பர் அந்தோனிசாமி மற்றும் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றி என்று கூறி வணங்குகிறேன். வணக்கம். பேராசிரியர் தமிழண்ணல் அவர்கள் தமிழ் வளர்த்த மதுரையின் தமிழ்துறை தலைவர். ஒன்றல்ல இரண்டல்ல 43 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றியவர். இந்த அவையிலே பாதி பேர் பிறந்திருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன். மூத்த தமிழறிஞர், ஆரம்பப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் என்று ஆசிரியர் பணியிலே ஒவ்வொரு படியையும் எடுத்து வைத்தவர் மகனார். உச்சகட்டமாக மத்திய அரசே தேசிய பேராசிரியராக அவரை கௌரவித்தது. நேஷனல் ப்ரொஃபசர் ஆஃப் தமிழ். இதை விட என்ன சிறப்பு வேண்டும்? தமிழ் மொழிக்கென்று ஒவ்வொரு மொழிக்கும் இந்தியாவிலே ஒரு தேசிய பேராசிரியர், தமிழுக்கு தமிழண்ணல். இதை விட என்ன பொருத்தம்? தொல்காப்பியம் முதல் கண்ணதாசன் வரை கரைத்து குடித்தவர் மகனார். இந்தியாவிலே வாழ்ந்த பலருக்கு தெரியும், இங்கிலீஷில் நோ யுவர் இங்கிலீஷ் என்று இந்து நாளிதழிலே வரும். கிராமர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாம். அதுபோன்று தமிழிலே உங்கள் தமிழை தெரிந்து கொள்ளுங்கள் என்று மிகச் சிறப்பாக தினமணிகளை எழுதி அது நூலாக வந்துள்ளது. அந்த நூலை இன்று மதியம் இங்கு வெளியிலே விற்பனைக்கு வைக்கப் போகின்றோம். உங்கள் தமிழை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையான பேராசிரியர் தமிழண்ணல் அவர்கள் எழுதியது. திருவிக்க விருது பெற்ற திருமகனார். சாகித்ய அகாடமியின் ஆலோசகர் குழுவிலே இயக்குநராக இருக்கின்றார். இந்த 2 அறிஞர்களும் அமெரிக்கா முழுவதும் சான் பிரான்சிஸ்கோ, ஹியூஸ்டன், வாஷிங்டன் டிசி பல ஊர்களிலே சென்று பேசவிருக்கின்றார்கள். நண்பர்களிடம் சொல்லுங்கள். சிறந்த சிந்தனையாளர்கள், நல்ல கருத்துக்களை அள்ளி வீசும் பெருமகனார். இவர்களுடைய உரைகளை கேட்டு பயன்பெற உங்களுடைய நண்பர்களை சொல்லுங்கள். உங்களுடைய தமிழ்ச்சங்கங்களின் மூலம் அறிவிப்புகள் வரும். பல ஊர்களுக்கு அடுத்த வாரங்களிலே செல்கின்றார்கள். அவர்களை பற்றி சொன்னேன், மிகவும் எளிமையானவர் என்று. இவர்தானா தமிழண்ணல் என்று கேட்பார். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருப்பார். தொல்காப்பியத்திலிருந்து இவர் புக்ஸ் எல்லாம் படித்தவங்களுக்குலாம் ஆச்சரியமா இருக்கும். இவர்தானா தமிழண்ணல் என்று கேட்பார். எதிரில் இவர் வரும்போது நின்று பார்ப்பார். இவர் எழுந்து முழக்கமிட தொடங்கிவிட்டால் எப்பெரிய அவசரத்தும் இருந்து கேட்பார். உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். தமிழகத்தில் கூட இவர் எழுந்து முழக்கமிட தொடங்கிவிட்டால் எப்பெரிய அவசரத்தும் இருந்து கேட்பார். தவம் இருந்து தமிழ்த்தாயே பெற்ற மைந்தன், தவம் இருந்து தமிழ்த்தாயே பெற்ற மைந்தன், தமிழண்ணல் நெற்குப்பை தந்த பொன்னி. பெரும் மதிப்பிற்குரிய
அமெரிக்க தமிழ் பெருமக்களே, தமிழகத்தின் மிகச்சிறந்த கவிஞர் பெருமானாக திகழ்கின்ற இனிய நண்பர் தமிழன்பன் அவர்களே, இந்த விழாவில் நான் பங்கு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனைய விழாக்களை விட இந்த விழாவில் பங்கு கொள்வதில் நான் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனெனில் என் துணைவியாரோடு வந்திருப்பதனால். அது மட்டும் அன்று, இங்கே எதிரே அமர்ந்திருக்கின்ற உங்களை எனக்கு சரியாக புலனாகவில்லை. அதனால்தான் நீங்கள் புலம்பெயர்ந்தவர்களோ என்று நான் ஐயப்படுகிறேன். ஏனென்றால் இந்த ஒளி விளக்குகள் எங்களை உங்களுக்கு காட்டுகின்றன, உங்களை எங்களுக்கு காட்டவில்லை. இருந்தாலும் எனக்கு இருக்கிறது என்னவென்றால் உங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும், உங்கள் முகத்தை பார்த்து பேச வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த ஒளி விளக்குகள் காரணமாக நம்மிடையே தொடர்பு குறைவாக இருந்தாலும் மனத்தளவில் தொடர்பு கொண்டு பேச விரும்புகிறேன். எனக்கு சாக்ரட்டிஸ் அவரிடமிருந்து, எனக்கு கிரேக்க காலத்து சாக்ரட்டிஸை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்பொழுது நம்முடைய சாக்ரட்டிஸ் இருந்து ஒரு கடிதம், நீங்கள் இந்த 2 சங்கங்களின் இணைப்பில் பேச போகிறீர்கள் என்ற கடிதம் வந்த பொழுது, அதற்கு முன்னதாகவே தமிழகத்தில் பல பேர் என்னை பார்த்த பொழுது இந்த ஆண்டு உங்களை கூப்பிடுகிறார்களாம் என்று சொன்னார்கள். எப்படி அந்த செய்தி பரவுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. பலர் இது கேட்ட உடனே விழிகளை மிக உயர்த்தி அமெரிக்காவுக்கு போகிறீர்கள் எனக்கு சந்தேகம் இருந்தது. நான் பல நாடுகள் போயிருக்கிறேன், என்னுடைய மாணவர்கள் ஜப்பானுக்கு போயிருக்கிறேன், மொரீஷியஸ் போயிருக்கிறேன், பல நாடுகளில் தமிழர்கள் வாழும் நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். அமெரிக்காவுக்கு போகிறீர்கள் என்ற உடனே எல்லோருக்குமே கொஞ்சம் நெற்றியை உயர்த்துகிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், என்ன அப்படி அமெரிக்க நாடு என்று பெரிய என்று கேள்விப்பட்ட அளவில் பெரிய நாடுதான். இருந்தாலும் எனக்கு மற்ற நாடு இப்படி ஒவ்வொருவரும் இப்படி ஆச்சரியப்படுகிறார்களே என்று. கடைசியாக விசா வாங்குவதற்கு சென்னைக்கு வந்திருந்தேன். அப்பதான் தெரிஞ்சது, நிச்சயமா அமெரிக்கா பெரிய நாடுதான், உள்ள நுழைய முடியாது. 3 நாள் 4 நாள் நானும் மனைவியும் தவம் இருந்தோம். அங்கே சொன்னார்கள், மழையிலும் வெயிலிலும் கோடீஸ்வரர்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள். 1 நாள் 2 நாள் அந்த மவுண்ட் ரோடில் அண்ணா சாலையில் தமிழர்கள் செய்யும் தவம் அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு நீங்க போய் பார்க்கணும், இப்ப நடக்கிறத பார்க்கணும். நான் 2-3 நாள் இன்னும் பார்த்தேன். அவங்க சொன்னார்கள், இந்த அமெரிக்கன் கான்சுலேட் ஜெனரலுக்குள் நுழைஞ்சாதான் நீங்க அமெரிக்காவில் நுழைய முடியும். நாங்க அங்கேயே நுழைய முடியல. சரி, மதுரைக்கு திரும்பி போகலாம். அன்று இரவு உறக்கம் வரல, ஒரு கனவு. நான் அந்த அமெரிக்க ஜெனரல் கான்சுலேட் ஜெனரல் வாசல்ல நிக்கிறேன், கியூல. எனக்கு முன்னாடி தேவேந்திரனே வந்து நிக்கிறார். தேவேந்திரன் நின்னா பரவாயில்ல, இந்திராணியை கூட நிக்கிறார். நான் என் மனைவியை திரும்பி பார்த்தேன், பாரு நம்ம கியூல வந்துட்டு இருக்கேன், முன்னாடி வந்து இந்த 2 ஆள் நிக்கிறத பாரு. நான் மெதுவா கேட்டேன் இந்திரனை பார்த்து, உங்களுக்கு என்ன சங்கடம், என்ன நீங்க விசா நேர போய் வாங்க வேண்டியதானே? நான் அங்கே தரமாட்டேங்கிறாங்க, இங்க வரிசையில வந்து டோக்கன் நம்பர் வாங்க சொல்றாங்க. சரி வாங்குறது, நீங்க அதுக்காக முண்டி அடிச்சு இப்படி போறீங்களே, என்ன உங்களுக்கு தெய்வலோகத்துல அங்க இல்லாததா? காமதேனு இருக்கு, கற்பக விருட்சம் இருக்கு, ஏன் கவலைப்படுறீங்கன்னு? டாலர் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறேன். நான் கேட்டது இதுதான், கற்பகதன் இருக்கு, காமதேனு இருக்குங்கிறேன், ஏன் இங்க வந்து நிக்கிறான்னா டாலர் கிடைக்கலையா அவருக்கு? தேவர்கள்லாம் கூடி போய் டாலர் சம்பாதிக்கிறதுக்கு வழி வகுத்துட்டு திரும்பி வந்தா தேவலோகத்துக்கு வா, இல்லைன்னா அங்கேயே இருன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது, மனைவி அட பாதின்னு மனைவி எடுப்புனா, என்ன வாய் பிதற்றுகிறீர்கள்னு. நான் இந்த கியூ வரிசையில நின்றதுல ஒரு விதமான சங்கடத்துல இரவு எனக்கு தூக்கம் வராம கனவு கண்டுட்டேன்னு சொன்னேன். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், அமெரிக்காவில் இருக்கின்ற தமிழ் மக்களாகிய நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். நீங்கள் எனக்கு முன்னே கவிஞர் அவர் சொன்னது போல உங்களுடைய பெருமைகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் மிக நல்ல நிலையில் இருக்கிறீர்கள். அதை நேற்று லேனா தமிழ்வான் சொன்னார். அமெரிக்கர்களை விட கூட அப்படியெல்லாம் போட்டியா இல்லை. அதாவது நம்முடைய மக்கள் தங்கள் திறமை காரணமாக, உழைப்பு காரணமாக, பாடுபடுகின்ற பண்பு காரணமாக நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் இந்திய தமிழர்கள் இப்படி ஆண்டுக்கு ஒரு முறை ஒருத்தர் பார்த்துக்கிறது நல்லது. பல பேர் முந்தா நாள்ல இருந்து பார்க்கணும்னா, நாங்க இந்த வேட்டி கட்டிட்டு இந்த இந்தியாவில் வர்றோம்னு முகத்திலே எழுதியிருக்கு.
இங்க அமெரிக்காவில் பிறந்தவர் வளர்றவருங்கிறது முகத்திலே எழுதியிருக்காரு. என்ன அது ஒரு பளபளப்பு இருக்கு, இதுல கொஞ்சம் பளபளப்பு குறைவா இருக்கு. நான் 2 நாளா பவுடர் போட்டு பார்க்கறேன், இந்த அமெரிக்க பளபளப்பு வர மாட்டேன். அப்ப அந்த உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அடே தமிழ்நாட்டிலேருந்து வந்து சில பேர் அப்படி ஏதிலாவது போல புதுநோக்கு நோக்குகிறாரு, கண்ணை பார்க்கறாங்க. சில பேர் சிரிக்கலாமான்னு பாக்குறாங்க, இந்த காதல் நாடகம் மாதிரியே இருக்குது. சில பேர் சிரிக்கலாமான்னு பாக்குறாங்க, சிரிச்சுட்டா அவர் என்ன நினைப்பாரோ அப்படின்னு சுருக்கிக்கிறாங்க. ஒரு அன்பு, அதாவது தமிழங்கிற ஒரு, நீங்க தான் ஆடாவிட்டாலும் சதையாடும் என்பார் இல்லையா? நம்ம தமிழங்கிற உணர்வு இருக்கு இல்லையா? என்னதான் நீங்க வந்து ஆங்கிலம் படிங்க, ரொம்ப ஆங்கிலம் பேசுங்க, நீங்க ஆங்கிலேயனா மாறிட முடியுமா? அப்படி மாறிட்டா அது வேற விதமா போயிடும். தமிழன் தமிழனா தான் இருக்க முடியும். இப்ப இங்க சிலர் பார்க்கிறேன், இளைஞர்கள் தமிழே தெரியல, ஆங்கிலம் பேசினா ஆங்கிலம் தான் தெரிகிறது, ஆனாலும் தமிழங்கிறது நெற்றியில எழுதி ஒட்டி இருக்கேன், அதை நம்ம அழிக்க முடியாது. ஐடென்டிபிகேஷன், முகவரி. இன்னான் எனப்படும் சொல் என்பது திருக்குறள். நம்ம ஊருக்கு போறோம், அந்த ஊர்ல ஒருத்தர் வீட்டுக்கு போவோம்னா அந்த அடையாளம் சொல்றது எப்படி சொல்லுவோம்? 4 பேருக்கு தெரிஞ்சவருடைய பேரை சொல்லி இந்த இடத்துலன்னு சொல்லுவோம். அப்படி இன்னான் எனப்படுகின்ற குறிக்கப்படுகின்ற அந்த சிறப்பு ஒரு ஊர்ல எல்லாருக்கும் வர்றதில்லை, ஒருவருக்கு மட்டும் வருகிறது, சிலருக்கு வருகிறது. அவர்கள் தங்களை முகவரி உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். தமிழர்கள் தாங்கள் தமிழர்கள் என்பதை தாம் உணராவிட்டாலும் உலகம் உணர்கிறது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் அமெரிக்க நாட்டில் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு சில செய்திகளை சொல்லிவிட வேண்டும். அது நான் மலரை படித்தேன், இதை வெளியிடுகின்ற வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது முத்துவேல் செல்லையா அவர்கள் 2 மாதம் அரும்பாடுபட்டார்களாம். அந்த இதழை பற்றி சொல்லும் முன்னால் வேறு சில செய்திகள். இங்கே நான் வந்த பொழுது நான் நினைக்கிறேன், அமெரிக்காவில் தமிழ் பண்பாட்டை பெரிதும் பாதுகாக்கிறவர்கள் யார்? ஆடவரா பெண்டிரான்னு ஒரு தாகம் போட்டா பெண்கள் தான் இங்க வந்து பண்பாட்டை காக்கிறதா தெரியும். அதாவது நான் ஐஸ் வைக்கிறேன்னு நினைக்கக்கூடாது, இந்த ஊர்ல ஐஸ் வச்சு பயன்படாது. அது எங்க ஊர் வெயில் அதிகம், அங்க ஐஸ் வச்சா பயன்படும். இங்கு பெண்கள் தமிழகத்துக்கு வந்த மாதிரியா இருக்கு. இப்ப இந்த வந்த உடனே நாம் உடைகள் மாறுவதை, நான் நேற்று கூட நான் பேண்ட் தான் போட்டிருந்தேன், சஃபாரி தான் போட்டிருந்தேன், தப்பா சொல்லலை. நான் நமக்குள்ள கலந்து தானே பேசிக்கிறோம், அதனால நீங்க ஒண்ணு தப்பா எடுக்க மாட்டீங்க. ஆனா பெண்கள் அந்த குங்குமம் இட்டு கொண்டு அந்த தமிழகத்து உடை நலத்தோடு வருகிற பொழுது நம்முடைய பண்பாட்டினுடைய சாயல் நமக்கு வந்து விடுகிறது, நினைவு வந்து விடுகிறது. நாம் நம்மை இழந்து விடவில்லை என்று தோற்றுகிறது. தமிழன் என்ற நினைவு இருக்கிற வரைக்கும், தமிழ் மொழியை பேசுகிற வரைக்கும் என்று கூட நான் சொல்லவில்லை, தமிழன் உடை உடுத்துகிற வரைக்கும் என்று கூட நான் சொல்லவில்லை, தமிழ் பண்பாட்டை காக்கிற வரைக்கும் என்று கூட நான் சொல்லவில்லை. தமிழன் என்ற நினைவு இருக்கிற வரைக்கும் தமிழன் முன்னேறுவான், வாழ்வான் என்று எனக்கு தோற்றுகிறது. நண்பர்களே, நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற, அதாவது அதற்காக நான் மற்றவர்களோடு தொடர்பில்லை என்றல்ல, பல குரல் இசை. இங்க 2 பெண்கள் வந்து மிக அழகாக கடவுள் வாழ்த்து பாடினார்கள், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினார்கள். 2 குரல் இசை என்றால் அவரவர் குரல் அவரவர் குரலாகத்தான் இருக்க வேண்டும். அதை போல இங்கு ஒற்றுமையாக வாழ்கின்ற, அதனால அந்த கனெக்டிகட்ல நடத்துனது. நான் கனெக்டிகட் எனக்கு ரொம்ப கட்டாயிட்டே இருந்தது, சொல்ல வரல. அப்புறம் அதாவது நம்ம தமிழர்களை எல்லாம் கனெக்ட் பண்றாங்க சார், அதனாலதான் அங்க வந்து விளையாடுறது ஒற்றுமைப்படுத்துகிறார்கள். ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த ஆண்டு ரொம்ப நல்லா திட்டமிட்டு இருக்காங்க. அதை என்ன கூப்பிட்டதுக்காக நான் சொல்லல, இந்த தமிழ்நாட்டில இருந்து கூப்பிட்டா வெறுமனே தமிழ் பேசுறவனை கூப்பிட்டா பத்தாது, தமிழ்னு பேர்லயே இருக்கணும். அவர் தமிழ் வாணன், நான் தமிழ் அண்ணன், அவர் தமிழ் அன்பன். வான விமானத்துல குழம்பி போயிட்டாங்க. அவங்க லானா வரவே இல்லை. தமிழ சிறப்பு அகரம் பாருங்க, ரொம்ப சிரமப்பட்டு போனாங்க. அப்புறம் தமிழ் அன்பனையும் தமிழ் அண்ணனையும் இடம் மாற்றி உட்கார வச்சுட்டாங்க. லேனா தமிழ் வானம் முந்திட்டார். அதாவது அதெல்லாம் நீங்க ரொம்ப திட்டமிட்டதாக எனக்கு தோற்றுகிறது.
நான் எதற்காக நான் உங்களிடம் இந்த ஒரு நாம் இருவரும், அதாவது இந்தியா, எனக்கு இன்னொரு கருத்து இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு நான் இந்த மலருக்கு போக விரும்புகிறேன். இந்தியாவிற்கு நீங்கள் வர வேண்டும், உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறேன். அப்போ உங்க வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்பீங்க. நல்லா வாங்க, அதுதான் மனைவி அழைச்சி வந்திருக்கேன். நான் இதை விட நல்ல இட்லி, பூ போல இட்லி, மல்லிகை பூ மாதிரி இட்லி உங்களுக்கு நாங்கள் தயார். நாங்கள் இங்கு அதை நான் இங்கு மிகப்பெரிய நண்பர்கள் இருக்கிறார்கள், நான் பேர் சொல்லவில்லை என்றாலும் உங்களுக்கு நாங்க இங்க வந்தா பத்தாது. நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை, வாழ்நாளில் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கேயே பிறந்து வளர்ந்திருக்கலாம். தமிழகத்தை, தமிழ்நாட்டை ஒரு வாரம், ஒரு மாதம், நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இருக்கிற கலைஞர் ஆட்சியில் அப்படி ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும். கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் போல இங்க இருப்போர் அங்கு வந்து பேசி பழகி, சொன்னார் இல்லையா, என்னையா இஸ்துக்கிட்டு போயிட்டாம இது தமிழ் தானான்னு எங்களை கேட்பீங்க. நாங்க சொல்லுவோம் இனிமே தான் அதை படிக்க போறோம்னு. அதெல்லாம் நீங்க வந்து பார்க்க வேண்டும். அப்பதான் நம்முடைய நாங்க மட்டும் இங்க வந்தால் போதா. அந்த வகையில் நாம் நம்மிடையே ஒரு விதமான, அதாவது நான் உங்களிடம் சில பண்புகளை நான் பார்த்தேன். வந்த உடனே இந்த சார்ந்திராமை, இந்த நாட்டினுடைய சிறப்புகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய நாட்டினுடைய சிறப்புகளை எடுத்துக்கொண்டு குறைகளை விட்டு விடுங்கள். அதுதானே வளர்ச்சி. இங்கு சார்ந்திராமை, ஒருவரை ஒருவர் டிபெண்டன்ஸ் கிடையாது. என்னுடைய நான் டாக்டர் வெங்கடாஜலம் வீட்டில் தங்கி இருந்தேன். அவர் குழந்தைய எப்படி செலவழிச்சு படிக்க வைக்கலாம். ஆனா சுதார் வார கடைசியில என் பெண்ணு $7 ஒரு சின்ன வேலை செய்கிறா, இன்னொரு இடத்துல வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு படிக்கிறாங்கிறார். எங்க ஊரா இருந்தா எங்க பிள்ளைய எங்களை கட்டி வச்சு உதப்பேன், எதுக்கு பெத்தான்னு கேட்பேன். படிக்கிற வரைக்கும் நீதான் செலவழிக்கணுமே. இங்க அப்படி அல்ல. சார்ந்திராமி, அதாவது ஒருவரை ஒருவர் சார்ந்திரார் தன்மை பார்க்கிறேன். மனைவி நான் வருகிறோம் என்றால் ஒருவர் சார்ந்து இருக்கிற பழக்கம் எங்களுக்கு இருக்கிறது. அவன் நான் ஒழுங்கா போறேன்னு முன்னாடி பார்த்துட்டே வர்றா, அவ ஒழுங்கா பின்னாடி வர்றா, நான் பார்த்துட்டே போறேன். இப்படி ரெண்டு பேரும் பார்த்துட்டே போய் தடுக்கி விழுந்துற மாதிரி ஆயிப்போகுது. நீங்க அப்படி இல்லை, அவரவர்கள் தனித்து இயங்குகிறீர்கள். என் மனைவி கேட்டா, செயின்ட் லூயிஸ்ல இருந்து பெண்கள் சிலர் வந்திருக்கிறார்கள், என்னுடைய உறவினர்கள், எப்படி இவங்கெல்லாம் வர்றாங்க. அதை இங்கு வந்து சார்ந்திராத நாங்கள் உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அதிகமாக பிறரை சார்ந்திராதே, நீ உன் காலில் நில். நீங்கள் எங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது, நான் அப்புறம் சொல்றேன். இரண்டாவதாக இங்க இருக்கிற பெரிய சிறப்பு என்னவென்றால் நேரம். அப்பா சாக்ரட்டிஸ்ல பேசணும்னா போனை வச்சிருங்கிற, எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியல. அவரு நம்ம தமிழன்பன் சொல்றாரு, இவர் பழைய கால தத்துவ ஞானியா இருக்குமா இல்ல இப்ப பிறந்து வளர்ந்தவரா? போன்ல அவர் தான் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு வச்சிருங்கிற. ஏன்னா நேரம் போகுதான், 2 வார்த்தையில முடிக்கணுமா. அதாவது 24 மணி நேரம் உங்களுக்கு போதவில்லை. எங்க ஊர்ல வந்து நீங்க பார்க்க வேண்டும், நீங்க அதை கற்றுக்கொள்ள வேண்டாம். 10 மணிக்கு அலுவலகம் என்றால் 11 மணிக்கு போன் செய்து கேட்க வேண்டும், அலுவலகத்தில் ஆள் இருக்கிறாரா என்றால் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். என்னென்றால் தமிழர்கள் உண்மை பேசுகிறவர்கள். என்ன சொல்லுவார்கள்? டீ சாப்பிட போயிருக்கான். ஏன் சொல், நேரம் தவறாமை. காலையில் எழுந்து பார்த்தால் வீட்டில் யாரும் இல்லையே. அதை போல பலவற்றை நான் உங்களிடம் கற்றுக்கொள்கிறேன். இந்த மலருக்கு நான் இப்பொழுது வருகிறேன். அழகான மலர், தமிழகத்தில் கூட இப்படி ஒரு சிறப்பு மலர் வெளியிட முடியுமா என்று தெரியவில்லை. இதற்கு முத்துவேல் செல்லையா மற்றும் நண்பர்கள் சேர்ந்து எங்கே போகிறோம்னு தலைப்பு கொடுத்திருக்காரு. எங்கே, இந்த நேரத்துக்கு வேண்டிய தலைப்பு எங்கே போகிறோம். இப்ப நானே வீட்டுல இருந்து அழைச்சிட்டு மனைவி அழைச்சிட்டு நடந்து போயிட்டே இருக்கேன். கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு நாம் எங்கே போகிறோம்னா என்ன நினைப்பா, கொஞ்சம் விலகி நடப்பா. நம்ம முதல்ல தானே தீர்மானம் பண்ணிட்டு புறப்பட்டோம், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும், புறப்பட்டு போறேங்க. அண்ணா நகர் தாண்டிட்டான். அவ என்ன, நான் அவளை பார்த்து எங்கே போகிறோம்னா கொஞ்சம் விலகி நடப்பா. என்ன ஆட்சி போல் இருக்கு, தன்னை காப்பாத்திக்கணும். ஆனால் திட்டமிட்டு விட்டு போனால் கேட்க வேண்டிய கேள்வி வராது. அது அரசு செல்லையா என்ற ஒரு கட்டுரையில் அழகா எழுதுறார். நான் கட்டுரையெல்லாம் படிச்சு பார்த்தேன். அரசு செல்லை எழுதுகிறார், எங்கே போகிறோம்ங்கிற நம்ம கேள்வி வந்ததுக்கு காரணமே இப்ப அச்சம் வந்துட்டு. தமிழை பொறுத்தவரையில எங்கே போகிறோம்னே தெரியலையே. அது ஒரு அப்படி ஒரு தலைப்பு இருக்குது மலர்ல. எங்கே போகிறோம் என்பதே தெரியவில்லைன்னு ஒருத்தர் கட்டுரை இருக்காரு. எப்படி என்றால், இப்ப தமிழகத்துக்கு வந்தீங்கன்னா, நான் ரொம்ப சொல்லக்கூடாது, கொஞ்சம் சொல்லிட்டு விட்டுறேன், ஏன்னா எங்களை பற்றி மட்டமா நினைச்சிருவீங்க.
நம் உயர்ந்த இடத்துல கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் வாழ்ந்தவர்கள் இப்ப நிகழ்காலத்துல கிடையாது, போச்சு. இப்ப நிலைமை என்னன்னா, அன்னைக்கு நான் ஒரு பேருந்து பஸ்ல வந்துகிட்டு இருக்கேன், சின்ன குழந்தையை தூக்கிட்டு 2 பேர் வந்தாங்க மதுரையில. அந்த குழந்தை அங்க ஒரு யானை போயிட்டு இருந்தது, கோயில் யானை. அந்த குழந்தை சொல்லுது, அம்மா மம்மி எலிபென்ட் எலிபென்ட்ங்குது. யானைன்னு வல்ல இருக்கு. அப்புறம் இன்னொரு பெண்ணு சொல்லுது, எலிபென்ட்டுக்கு 4 காலுங்குது. 4 கால்னு வல்லைங்க, 4 கால். எண்களே தமிழில் இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு விளம்பரம், ஆங்கிலோ இந்தியர்களே ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கும் பள்ளி உடனே வருக அப்படின்னு போடுறாங்க. தமிழே ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்தா பத்தாதான். நான் நிறைய சொல்லல. நான் பக்கத்துல நின்று கொண்டிருந்தேன், என் பேரை என்ன கேட்டா மழை வர்ற மாதிரியா இருந்தது, பஸ் நிறுத்தம், மழை தூர போகுதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என் பேரை என்கிட்ட கேட்டா, அவன் சென்னையில படிக்கிறான். ஐயா மழை ஸ்டார்ட் ஆக போகுதான்னு என்ன தூக்கி போட்டு, அதான் மழை பெய்ய போகுதா வரப்போகுதான்னு கேட்டா பரவாயில்ல. அதாவது இப்ப ஆங்கிலம் அங்கே நிலைமை என்ன என்றால் ஆங்கில மோகம். ஆக மொழியை பொறுத்தவரையில் எங்கே போகிறோம்? இங்கே உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. இப்ப இங்கு வந்தவர்கள் சிலர், வாராத பெருமக்கள் இந்திய அமெரிக்க கண்டம் முழுதும் பலர் இருப்பார்கள். ஒரு வேண்டுகோள், அந்த மலரை படித்ததிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதில் தெரிவிக்கப்படுகிற கவலை எல்லாம் எதிர்கால இளைஞர்களை பற்றித்தான். அமெரிக்காவில் உள்ள எதிர்கால இளைஞர்கள் தமிழை முற்றிலும் மறந்துவிட்டால் என்ன ஆவது என்பதுதான். அவர்களுக்கு இப்பொழுது பற்றுதல் ஏற்பட வழியில்லைதான், பிரியம் ஏற்படாதுதான். ஆனாலும் கூட இதற்கு வழிவகை காண இப்பொழுது இருக்கின்ற பெரியவர்கள் முயல வேண்டும். தமிழ் வீட்டில் அடுப்படியில், கிச்சன் அடுப்படி அவன் உட்கார்ந்து இருக்கின்ற வரவேற்பறையில் எல்லாம் தமிழ் பேசு, தமிழிலேயே பேசு என்று என்ன கேட்டா ஒரு பலகை எழுதி தொங்க விடப்பட வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் தமிழ், வீட்டுக்குள் தமிழ் பேச வேண்டும். மலையாளிகளை பாருங்கள், நான் அடிக்கடி டெல்லி சென்றிருக்கிறேன். மலையாளிகளுக்கு இருக்கின்ற அந்த மலையாள மொழி பற்றி அவர்கள், தகழி சிவசங்கர பிள்ளை மிகப்பெரியவர், உலகத்தில் நோபல் பரிசு தான் அவர் இன்னும் பெறவில்லை, அவ்வளவு பெரிய எழுத்தாளர். அவர் அந்த வேட்டியும் இதுவும் கட்டி, அந்த முண்டு கட்டி கொண்டு சாகித்ய அகாடமிக்கு வருவார். அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் நான் வியப்படைவேன். அவரோடு வருகிறவர்கள் அப்படி வருவார். அவர்கள் பேசிக்கொள்ளும் பொழுது அவர்கள் ஆங்கிலத்தில் மிக வல்லவர்கள். நான் சொல்லுகிறேன், தமிழர்களை விட ஆங்கிலம் பேசுவதில் மிக வல்லவர்கள் கேரளத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் தமிழ் மொழி, அதாவது அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கிற பொழுது நிச்சயமாக மலையாள மொழியில் பேசிக் கொள்வார்கள். ஆகவே நான் கேட்டுக்கொள்ள, இந்த மலர்ல இருந்து ஒரு 5 உண்மை எனக்கு தெரிந்தது. அதுலயும் தான் எனக்கு ஒரு அன்னைதாசனுடைய பாடல், அந்த பாடலை படித்தவுடன் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் இன்னும் அவரை பார்க்கவில்லை. இந்த மலரில் பலர் மிகச்சிறந்த நல்ல சிந்தனையோடு எழுதியிருக்கிறார்கள். எங்க ஊர்ல ஒரு கட்டுரை எழுத சொன்னா, அதாவது நான் எங்களை குறித்து சொல்லக்கூடாது உங்களுக்கு, அதாவது எங்களுக்கு இருக்கிற ஒரு பழக்க வழக்கம் என்னவென்றால், ஒன்றும் இல்லாமலே 3 மணி நேரம் பேசக்கூடிய பேராற்றல் உடையவர்கள் நம் தமிழகத்தில் இருக்கிறார்கள். தலைப்பையே, அதாவது ஒரு கட்டுரை, இந்திய நாட்டின் பஞ்சத்தை தீர்ப்பது எப்படி என்றால், முப்புறமும் கடலால் சூழப்பட்ட இந்தியாவில் தொடங்குவான். இந்தியாவினுடைய பெருமைகள் அப்படி இப்படின்னு எழுதுவான். கடைசியா பஞ்சத்தினுடைய கொடுமையை எழுதுவான். கடைசியா தீர்க்கிற வழியை மட்டும் எழுதவே மாட்டான். வாத்தியார் கூப்பிட்டு என்னப்பான்னு கேட்டா, அதுதான் சார் எனக்கு தெரியல, மற்றதெல்லாம் தெரிஞ்சது எழுதியிருக்கேன்னு சொல்லுவான். ஆசிரியர் ஏன் சொல்லுவேன் என்றால், முக்கியமான இடத்துக்கு வருவதில்லை. ஆனால் இந்த மலரை பொறுத்தவரையில் முத்துவேல் செல்லையாவும் நல்ல கட்டுரைகளாக தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறார். அவர் வானிலை ஆராய்ச்சியாளர் அப்படின்னு நான் தெரிந்து கொண்டேன். அரசாங்கத்தினுடைய பணியில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, பருவநிலைகளை கண்டு சொல்லுகிறவர். என்ன பருவம் மாறப்போகிறது என்று உலகிற்கே சொல்லக்கூடியவர். அதனாலதான் நினைக்கிறேன், எங்கே போகிறோம்னு தலைப்பு போட்டு தமிழர்களுடைய பருவநிலைகள் எங்கே போகிறார்கள், எங்கே பள்ளத்தை நோக்கி போகிறார்களா, வெற்றியை நோக்கி போகிறார்களா என்பதை ஆராய்வது போல் இதை செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அவர் ஹாவாய் தீவில், அவர் மதுரையில தான் படிச்சிருக்கிறார். அவருக்கு தமிழ் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே, நான் கொஞ்சம் சுயநலமா சொல்லிக்கிறேன். எங்க மதுரைக்கு 10 நாள் இருங்க, செந்தமிழ் உங்கள் இதழ்களில் தவழும். சென்னையில போயிருந்தீங்கன்னா இருக்கிற தமிழ் போனாலும் போய்விடும். அங்கு மதுரையில அவர் படித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஹாவாய் தீவில் 5 ஆண்டு வேலை பார்த்த பொழுது
காதல் செய்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். நான் கேட்டேன், அப்ப பார்க்கல? ஆமா, அவருடைய திருமதியை நான் பார்க்கவில்லை, இந்திய பெண் தானேன்னு கேட்டேன். ஆமாண்ணார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நளினி அவர்களே அங்கு நான் நினைக்கிறேன் இப்ப இளைஞர்களா இருக்கிறவர்கள் ஆபாய் தீவுக்கு போனா இது ஒரு வசதி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த வகையில் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். மனைவியினுடைய உதவியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். பிள்ளைகள் நல்லவர்கள், தொந்தரவு இல்லாமல் இருந்திருக்கிறது. மிக அவர் தென்றல் என்ற இதழை நடத்தி இருக்கிறார். பிறகு இப்பொழுது முல்லை என்ற இதழை நடத்துகிறார். இவையெல்லாம் ஒரு தமிழ் மொழிக்காக என்று எடுத்துக்கொள்கின்ற சிரமமான வேலைகள். இதழ் நடத்துவது என்பதெல்லாம் நான் கூட கேட்டேன். அமெரிக்காவில் ஒரு இதழ், இந்தியாவில் எனக்கு தெரியும் லேனா தமிழ்வாணன் குமுதம் துணை ஆசிரியர், அது குமுதம் நடத்தலாம். அது ரொம்ப அது வந்து இந்தியாவிலேயே அதிகமான விற்பனை உள்ள இதழ். ஆனால் மற்ற இதழ் அங்கு வெற்றிகரமாக நடப்பதில்லை. ஆனால் இங்கு அவர் இதழ்களை நடத்து அந்த வகையிலே அவர் தம்முடைய முயற்சிகள் அனைத்தையும் செலவழித்து 2 திங்களில் இதை தொகுத்து தந்திருக்கிறார். மிகச் சிறந்த முறையில் அவை அமைந்திருக்கின்றன. அதில் 5 செய்திகள் குறிப்பிடத்தகுந்தவை. அதை சொல்லிவிட்டு நான் அந்த நூலை வெளியிட்டதற்கான என்னுடைய பங்கினை அடுத்ததாக நிறைவேறுகிறேன். ஒன்று, இந்த திரைப்படத்தை பற்றி பலர் குறிப்பிடுகிறார். தமிழனுக்கு இருக்கிற திரைப்பட காதல், திரைப்பட மோகம், அத்திரைப்படத்தில் இருக்கிற மயக்கம், எனக்கு வேற சொல்லிருக்கான்னு தெரியல. அதாவது திரைப்படம் என்றால் எங்களுக்கு திரைப்படங்கள் தான் நமக்கு தெய்வங்கள். அதில் வருகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, ஆட்டும் சுற்று விரல் கண்டு ஆடிற்று வையம் என்று பாரதிதாசன் பாடியது போல இப்பொழுதும் அவர்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு கேவலமான சூழ்நிலையாக ஆனால் மாறி இருக்கிறது, இப்பொழுது மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் திரைப்படம் 24 மணி நேரமும் அந்த டிவி புரோகிராம், தொலைக்காட்சி பெட்டி பக்கத்தில் தான் அதையெல்லாம் நல்ல முறையில் குறிப்பிட்டு கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. பாவண்ணன் என்பவர் இந்தியாவில் இருந்து எழுதியிருக்கிறார். மிகவும் வருந்தி எழுதியிருக்கிறார். 4 மணி நேரம் பிள்ளைகள் உட்கார்ந்து பார்ப்பார்கள், பிறகு பெற்றோர்கள் பார்ப்பார்கள். நாள் முழுவதும் அந்த தொலைக்காட்சியில் சினிமா தான். இப்பொழுது 5-6 தொலைக்காட்சி வரிசைகள் வந்துவிட்டன. அந்த எந்த சேனலிலும் ஏதாவது திரைப்படம் இருக்கிறது. திரைப்படத்தை பார்த்து கொண்டே இருந்து அவருடைய உள்ளமெல்லாம் மாறி விடுகிறது. அந்த குறையை எங்கே செல்கிறோம் என்ற இந்த நூலில் மிக அழுத்தமாக சுட்டிக்காட்டி இதை நாம் ஓய வேண்டும். அதாவது இன்றைக்கும் பாருங்கள், என் பேரை ஒருத்தன் சின்ன பையன் என் மக கூட்டிட்டு வந்து என்னடா அப்படிங்கிறான், பட்டு எப்படி ரஜினிகாந்த் எப்படி அப்படிங்கிற உடனே அப்படி தூக்கி விடுறாங்க. தூக்கி, அதாவது அவன் இன்னும் வந்து சரியா பேச வரல. ஆனா ரஜினிகாந்த் உடனே இந்த முடியை இப்படி 4 விரல கொடுத்து இப்ப நான் அடிக்கடி காட்டி எனக்கு வந்துடும் போல் இருக்கு. அதாவது அந்த பிஞ்சு உள்ளத்துல தூக்கி விட்ட உடனே நானும் 4 முறை அவனை கேட்டேன் எப்படிறான், உடனே அப்படி காட்டுறான். இது என்ன, அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது? நம்முடைய இலக்கியங்கள், நம்முடைய சிலப்பதிகாரம், நான் அடுத்த நாள் பேசலாம்னு நினைக்கிறேன். நம்முடைய சங்க இலக்கியம், நம்முடைய கம்பன் காட்டிய ராமன் மனிதனுக்கு ஒரு மேல்வரி சட்டகம். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கட்டுரை இருக்கிறதுல அமெரிக்க தமிழ் செம்மல்களாக வேண்டும், அமெரிக்க தமிழ் செம்மல்களாக ஆக வேண்டும் என்று ஒரு பெண்மணி எழுதியிருக்கிறார். அதாவது அமெரிக்க மக்கள் தமிழ் செம்மல்களாக ஆக வேண்டும் என்றால் ராமனை போல் ஆக வேண்டும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும் திமிர்ந்த ஞான செருத்தும் இருப்பதால் செம்மை மாதர் திறங்குவதில்லையா என்பது பாரதி வாக்கு. நிமிர்ந்த நன்னடை என்றால் என்ன? அண்ணாந்து பார்த்து நடக்கிறதா? நிறைய ஆக்சிடென்ட் வந்துடும். அண்ணாந்து பார்த்து நிமிர்ந்த நன்னடை என்றால் செம்மாந்த நேரிய உள்ளம் படைத்தவன், பொய் சொல்லாதவன், குற்றம் சொல்லாதவன், பண்பாட்டில் மேம்பட்டவன், நிமிர்ந்து நடப்பான். இப்ப வாங்க, இந்தியாவில் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் தலை குனிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? வெட்கத்தினால், தாங்கள் செய்த தவறுகளுக்கு சிபிஐ விசாரணை வருகிறது என்பதனால் அவர்கள் முகம் வாடி போயிருக்கிறது. ஏன் சொல்கிறேன் என்றால், நிமிர்ந்த நன்னடை அவர்களுக்கு மாறார், நேர்கொண்ட பார்வையும் மாறார். ஆங்கிலத்தில் ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ் என்பார்கள். எதிலும் ஒரு நல்ல சிந்தனை, நேரிய முடிவு, எஃபெக்டிவ் டெசிஷன் மேக்கிங் என்று ஆண் சொல்வது போல நேர்கொண்ட பார்வை, திமிர்ந்த ஞான செருக்கு, நல்ல அறிவுடைமை, இவை வேண்டும். இவற்றை நாம் எங்கிருந்து பெறுவது? திரைப்படத்தில் இருந்தா பெற முடியும். தமிழ் மக்களாகிய நீங்கள் இங்கும் சரி, நான் மலேசியாவில் பார்த்திருக்கிறேன். நம்முடைய தமிழ் இளைஞர்கள் தான் இப்பொழுதும் திரைப்படம் பார்த்துவிட்டு ஒரு திருவிழா என்றால் கூவி கொண்டு போகிறார்கள், சீட்டி அடிக்கிறார்கள் வழியிலே. என்றால் திருவிழாவில் அங்கு சமயம் மதம் என்றால் கொஞ்சம் அங்கு கொஞ்சம் நிகழ்வு உண்டு. அதை பயன்படுத்திக் கொண்டு நம் இளைஞர்கள்
நான் பார்த்து மிக பினாக்கில் பார்த்து வருத்தப்பட்டேன். தமிழ் இளைஞன் இங்கும் தமிழ் இளைஞனாகவே இருக்கிறான். பெண்களை பார்த்து சீட்டி அடிக்கிறான், பின்னே நடந்து செல்கிறான், கேவலமாக இருக்கிறான். அவன் அங்கேயும் தமிழ் சினிமா தானே பார்க்கிறான். இந்த நிலைமைகள் மாற வேண்டும். இதை இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் இந்த சிறப்பு மலரில் இது மிக நன்றாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது, அழுத்தமாக காட்டப்பட்டிருக்கிறது. இது நீங்க வேண்டும் என்று இந்த திரைப்பட நோய் ஐட்ஸ் போல ஆட்கொல்லி நோய் என்று நான் சொல்வேன். இதை நான் மிக விரித்து சொல்ல விரும்பவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை நான் படுகின்ற துன்பம். அதனாலே பெரியார் சொன்னார் அன்றைக்கு, ஏ தமிழனே, நீ ஏன் சினிமா பார்க்கிறாய்? அங்கு அவனும் அவளும் கொஞ்சுவதையும் ஆடுவதையும் பாடுவதையும் நீ ஏன் பார்க்க வேண்டும்? உனக்கு வெட்கம் இல்லையா? நீ உன் மனைவியோடு கொஞ்சுவதை விட்டுவிட்டு யாரோ ஒருவனோடு ஒருத்தி கொஞ்சுவதை பார்த்து பார்த்து மகிழ்கிறாயே, நீயும் மனிதன் தானா மடையனே என்று பெரியார் என்று கேட்டார். நான் 100 கூட்டத்தில் கேட்டிருக்கிறேன். அவர் கேட்டது சரி என்று இப்பொழுது படுகிறது. ஏன் சொல்கிறேன் என்றால், பாருங்கள், திரைப்படம் பார்க்க வேண்டும். ஆனால் வன்முறை படங்களாக எடுத்து, அதாவது அந்த காலத்துல ஒன்றோடு வேறுபாடு சொல்லுகிறேன். தமிழ் திரைப்படத்தில் இருக்கிற கேவலத்திற்கு அந்த காலத்தில் கற்பழிப்பு என்று வந்தால் ஒரு பெண் ஓடுவாள், ஒரு ஆடவன் துரத்துவான், அவள் கூந்தலிலே இருந்த ஒரு மலர் கீழே விழுந்துவிடும், அது இவன் பூசு காலிலே பட்டு சிதைந்துவிடும். அதற்கு பிறகு அவளை காட்டுகிற பொழுது அவள் தன்னுடைய வாழ்க்கை இழந்திருக்கிறாள் என்பது போல காட்டுவார். அதை ஒரு இலைமறை காயாக சொல்வார்கள். இன்றைக்கு படம் எடுக்கிறவன் கற்பழிப்பு காட்சி என்று வந்தால், கொலை என்று வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று, எப்படி கொலை செய்யலாம் என்று அதாவது அந்த காட்சியை அப்படியே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுகிறார், அதாவது நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார். அதனால் என்ன ஆகிறது, தமிழகத்தில் அண்மையில் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை அறுத்து விட்டது. அதாவது அறுத்து அது கொண்டு, அதாவது அந்த பிள்ளை சாகிற வரைக்கும் ஆகிவிட்டது என்றெல்லாம் பார்க்கிறோம். ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த திரைப்பட நோயை பற்றி இந்த மலரிலே வந்திருக்கிற பகுதிகள் சிறப்புடையது என்பதற்காக. இரண்டாவதாக, தமிழ் மொழியை பற்றி இந்த சிறப்பு மலரில் நிறைய செய்தி இருக்கிறது. அதைத்தான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தமிழ் மொழியை தமிழ்நாட்டிலும் நாங்கள் மறந்து வருகிறோம், தமிழ் குழந்தைகளும் மறந்து வருகிறார். நம்மிடம் இருக்கிற இலக்கிய செல்வம் 3000 ஆண்டு இலக்கிய செல்வம் இருக்கிறது. தொல்காப்பியம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த தொல்காப்பியம் ஒரு ஆங்கிலேய நாட்டில், ஒரு இங்கிலாந்தில், ஒரு கிரீக்கில் அல்லது ஒரு ரோமானியனிடம் இருந்திருந்தால் ஒவ்வொருவன் வீட்டிலும் தொல்காப்பியம் இருக்கும், திருக்குறள் இருக்கும். தொல்காப்பியத்தில் ஒரு சூத்திரம் சொல்லுகிறேன், எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தானமர்ந்து வரும் மேவற்றால். உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் தான் இன்புற வேண்டும் என்று விரும்புகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் என்ன நினைக்கின்றேன்? நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று என் உள்ளம் விரும்புகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்தியாவில் இருந்து வந்திருக்கிறான், இவனிடமிருந்து ஏதாவது செய்தி கிடைக்குமா என்று தேடுகிறது. ஒரு இன்ப உணர்வு என்பது எறும்புக்கும் இருக்கிறது. மழை வரும் என்றால் மேட்டு நிலம் நோக்கி அந்த எறும்பு தன் முட்டையிட்டு வாயிலை கப்பிக்கொண்டு சாறை சாறையாக, இந்த கியூ வரிசை எங்க கத்துக்கிறது? அந்த எறும்பிட கத்துக்கணும். கியூ வரிசைக்கு சரியான தமிழ் சாறை, சாறை சாறையாக செல்கிறது. அந்த எறும்புக்கு கூட அந்த இன்ப உணர்வு இருக்கிறது. ஓரறி உயிர்க்கும் அந்த இன்ப உணர்வு உண்டு. இதை தொல்காப்பியர் பாடுகிறார், எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தானமர்ந்து வரும், அதனதனுக்கு வரும் என்று. 1000 சொல்லுவே நண்பர்களே, எவ்வளவு பெரிய இலக்கிய செல்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம். சங்க இலக்கியம் என்பது இன்று ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் இங்கு வருவதாக நான் கேள்விப்பட்டேன். சங்க இலக்கிய ஏ.கே. ராமானுஜம் சிகாகோவில் இருந்தார்கள். என்னிடம் படித்த ஜப்பானிய மாணவன் அக்ககஷி என்பவன் சங்க இலக்கியத்திற்காகவே இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கமீன் சொலுபில் என்ற நெதர்லாந்தில் இருக்கிற பேரறிஞர் சங்க இலக்கியம் என்றால் உயிரை விடுகிறார். நான் 100 பேர் சொல்வேன். ஆனால் சங்க இலக்கியம் என்றால் இங்க யாருக்கு தெரியும்? சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் சொல்வேன். ஆனால் அதை போன்ற யாதும் ஊரே யாவரும் கேளி நாம் சொல்லவில்லையா? தீதும் நன்றும் பிறதரவாரா, மோதலும் கணிதலும் அவற்றோரன்ன. எத்தனை வரிகள், உயர்ந்த சிந்தனைகள். ஆனால் இவற்றை எல்லாம் நாம் எங்கே திரும்ப பார்ப்பதில்லையா, படிப்பதில்லையா, சிந்திப்பதில்லை. அவர் கான்ட்ரிபியூஷன் டு தி வேர்ல்ட் இஸ் தி வெரி கிரேட் ஒன். அதாவது கிரேக்கர்களை விட நம்முடைய பங்கு அதிகம், ரோமானியரை விட நம் பங்கு அதிகம், சமஸ்கிருதத்தை விட நம் பங்கு சமமானது. சொன்னால் இன்னும் அதனோடு இணையாக உயர்வாக சொல்லக்கூடியது. நீங்கள் உலகத்திற்கு அளித்த பங்கு என்ன என்பதை நீங்கள் உணர வேண்டாமா? நான் இந்த உலகத்திற்கு என்ன, நான் பாரதத்திற்கு என்ன செய்திருக்கிறேன்? உலகத்திற்கு தமிழனுடைய பங்கு என்ன? கம்பராமாயணத்தை பற்றி இன்று உலக இலக்கியத்தில் கம்பராமாயணத்திற்கு இணையாக ஒன்றை சொல்லுங்கள், பார்க்கலாம். வேண்டுமானால் விவாதம் செய்து பார்க்கலாம். ஒரு இலக்கியத்தில் ஒருவர் எப்படி படைக்க வேண்டும், எப்படி ஒருவரை எழுத வேண்டும், மிக
நிகழ்ச்சிகளை எப்படி வரிசைப்படுத்த வேண்டும். கம்ப ராமாயணம் என்ற நூல் இருக்கிறது என்று கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியாதே. இப்படி நாம் வைத்துக் கொண்டிருப்பது பாரதியை கூட தெரியவில்லையே. கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்களுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று பாடினானே. பாரதிக்கு கம்பனை தெரிந்தது. கம்பன் என்றதும் மானுடன் வாழ்ந்ததும், வள்ளுவன் என்ற ஒரு பெரிய மனிதர் இந்த உலகத்தில் திகழ்ந்ததும் என்றவன் பாடுகிற பொழுது வள்ளுவனிடமும் கம்பனிடமும் இளங்கோவிடமும் பாரதியார் கொண்டிருந்த பற்று பாசம் எங்கே போனது? நாம் அதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல், நான் உங்களை படிக்க சொல்லவில்லை நண்பர்களே, நான் மாணவர்களை கூட படிக்க சொல்வதில்லை. சொன்னால் எனக்கு எதிர்த்து பார்ப்பார்கள். நான் சொல்வது, நீங்கள் படிக்க வேண்டாம், ஈடுபாடு கொள்ளுங்கள், தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், நினைவில் இருந்தால் போதும். இளங்கோவடிகள் படைத்த சிலப்பதிகாரம் நம்முடையதுதான். இவற்றினுடைய பங்கு, இதை நாம் உலகத்திற்கு சொல்வது எதற்காக? நாம் பெரியவர்கள் என்பதற்காக அல்ல. ஐயா, ஒரு கட்டடம் கட்டுகிறோம், அதில் பலருடைய பங்கு இருக்கிறது. இந்த சிற்பத்தை செய்தவன் யார்? இதை கட்டியவன் யார்? என்னுடைய பங்கு என்ன? அதை நாம் உணர்த்த வேண்டாமா? நான் உங்களுக்கு அது சொன்னால்தானே இன்று நம்ம என்ன செய்கிறோம் என்றால், ஒரு வேடிக்கை, பிறரை பார்த்து அவர்களை போல ஆக பார்க்கிறோம். அந்த தமிழகத்தில் இருக்கிற தலைவிதி அதுதான் நான் இந்த மலரிலே பார்க்கிறேன். நாம் நாம இராமல், நம்மை வெளிப்படுத்தாமல், நம்முடைய பண்பாட்டை உலகத்திற்கு சொல்லாமல், நம்முடைய இலக்கிய பாரம்பரியத்தை உணர்த்தாமல் நாம் பிறராக மாற பார்க்கிறோம். நம்முடைய தமிழர்கள் ஆங்கிலேயராக மாற பார்க்கிறார்கள். வேண்டாம் அப்பா, நீ எப்படின்னா, அதாவது ஒரு வான்கோழி மயிலாக மாற முடியாது, மயில் வான்கோழியாக மாற முடியாது. அந்த முயற்சி வேண்டாம். நீ உன்னை இனம் காட்டிக்கொள். உன்னுடைய பங்கு பெரிது. உன்னுடைய, அதாவது இங்கிருந்து பிரான்சுக்கு, பாரிஸ் நகரத்துக்கு ஒரு நாட்டிய குழு சென்றது. இவர்கள் அங்கே போய் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்களைப் போலவே நடனம் ஆடினார்கள். அதை பற்றி ஒரு பிரெஞ்சு மொழியில் ஒரு கட்டுரை வந்தது. அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து போட்டிருந்தார்கள். அவர் சொல்கிறார்கள், நாங்கள் உங்கள் கலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே உங்களை வரவழைத்தால், நீங்கள் எங்களைப் போலவே தாவி ஆடி எங்கள் கலையை எங்களிடம் காட்டுகிறீர்கள், இது தேவையா என்று கேட்கிறார். இங்கே நான் இந்த விழாவில் நேற்றைக்கு சுதா ரகுநாதனுடைய இசையை கேட்ட பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். முழுவதுமாக தமிழிலேயே பாடினார்கள். இந்தியாவில் நடக்காத நிகழ்ச்சி, தமிழகத்தில் கேட்காத நிகழ்ச்சி. நான் கூட சொன்னேன், தென்னிசை என்று போட்டிருக்கிறது, பிறமொழி இசைகளும் பிறமொழி இசையில் எனக்கு கோபம் இல்லை. ஆனால் நண்பர் சாக்ரட்டிஸ் அவர்கள் தமிழ் இசை வேண்டும் என்று சொன்னதனால் முழுவதும் தமிழ் இசையாக இருந்தது. ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய இசை, நம்முடைய சிற்பம், நீங்கள் தென்னிந்தியாவிலே உள்ள இருக்கிற அந்த மதுரை, அதற்குத்தான் நான் உங்களை, அதாவது வாழ்நாளில் ஒரு முறை, இருமுறை, மும்முறை நீங்கள் இந்தியாவிற்கு வர வேண்டும், தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம், நீங்கள் திட்டமிட்டு கொண்டு வர வேண்டும். நம்முடைய சிற்பங்கள் மிகவும் நுட்பமானவை. அங்கே அங்கையர்கண்ணி என மீனாட்சி நின்று கொண்டிருக்கிறாள் என்றால், அந்த உடையின் மடிப்பு கல்லிலே செதுக்கப்பட்டிருக்கும். காலிலே உள்ள அந்த கால் விரல்களாக அப்படியே தோற்றம் அளிக்கும். கால் விரலிலே இருக்கிற நகம் to the last minute detail உங்களுக்கு கண்ணிலே தெரியும்படியாக அது படைக்கப்பட்டிருக்கும். அது வழுவடு என்று முழுமொழி என்கிறார். அத்தகைய சிற்ப நுட்பங்களை கண்டவர்கள் நாம், கோபுரங்களை எழுப்பியவர்கள் நாம். இசை என்று, அதான் யாழ், குழல் என்று, முழவு என்று மூன்றிலும் ழா என்ற சிறப்பெழுத்தை வைத்தான் தமிழர். இது தமிழனுக்குரிய கருவி. யாழ் ழகரம் சிறப்பெழுத்து, முழவு ழகரம் சிறப்பெழுத்து, குழல் ழகரம் சிறப்பெழுத்து. ஏன் என்றால் தமிழர்கள் இசையில் வல்லவர்களாக திகழ்ந்தார். ஏன் இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த நூலிலே மூன்றாவதாக தமிழ் மொழியினுடைய அவலம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவதாக நாகரிகத்தினுடைய பிற்போக்கு, நம்முடைய பண்பாட்டை இழந்து விடுவோமோ என்ற ஏக்கம் கட்டுரைகளிலே எதிரொலிக்கிறது. பல கட்டுரைகளில் அதை நான் பார்க்கிறேன். அதாவது ஏனென்றால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பண்பாட்டின் இன்றும் விலகி வருகிறோம். அதை சொல்வதானால், திருக்குறள் தான் நம்முடைய பண்பாட்டினுடைய சின்னம், திருக்குறள் தான் நம்முடைய வேதம், திருக்குறள் தான் தமிழனை இனங்காட்டுகிற ஒரே நூல். அந்த திருக்குறள் நம் கைகளில் இருக்க வேண்டும், வீடுகளில் இருக்க வேண்டும், உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒரு குறளேனும் ஒரு நாளைக்கு ஒருவன் சொல்ல வேண்டும். அந்த திருக்குறள் போல நம்முடைய பண்பாட்டை சொல்லுகின்ற, ஏனென்றால் உலக பண்பாடுகளில் மிகச்சிறந்த பண்பாடு எது என்று ஒரு ஏனென்றால், அன்னையில் ஒன்று சொல்லுகிறேன், புதுடில்லியில் UNO சார்பாக அங்கு இருக்கிற தலைமையகத்தில் ஒரு பெரிய கருத்தரங்கு நடைபெற்றது. அது உலக குடும்ப நாள், த வேர்ல்ட் ஃபேமிலி டே. இப்பொழுது வந்து சென்ற மாதம் 14ஆம் தேதி என்று எண்ணுகிறேன். அது இந்து பத்திரிகையில் பிரசுரமாகி இருந்தது. அதில்
பல மேலை நாட்டவர்கள் வந்து பேசினார்கள், இந்தியர்கள் பேசினார்கள் புதுடில்லியில். அப்பொழுது the best family system is the Indian family system என்றுதான் அங்கு பெரும்பான்மையோர் பேசியிருக்கிறார்கள். நான் சொல்லுவது அந்த பத்திரிகையில் போட்டிருக்கிறார்கள், அதாவது வெஸ்டர்ன் எனப்படுகிற மேலை நாட்டார் பலர் வந்து இந்தியன் சிஸ்டம் தான் சிறந்தது என்று பேசினார்கள். ஆனால் இந்தியாவில் இருந்து பேசிய பலர் இந்திய சிஸ்டத்தினுடைய குறைகளையே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. இதை ஏன் சொல்கிறேன், நம்முடைய குறைகள் இருக்கின்றன, ஆனால் குறைகளின் நீங்கிய நிறைகளும் இருக்கின்றன. அந்த நிறைகளை விட்டு விடாதீர்கள். குறைகளை விட வேண்டும் என்று நம்முடைய நிறைகளை சிறப்புகளை விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் நம்மை பார்த்து பிறர் திருந்த நினைக்கிறார்கள். ஜார்ஜ் புஷ் அவர்கள் காலத்தில் எஜுகேஷன் செக்ரட்டரி என அமெரிக்காவில் இருந்த ஒரு பெரியவர் ரிட்டர்னிங் டு த ட்ரெடிஷனல் ஃபேமிலி லைஃப் என்று ஒரு ஆங்கிலத்தில் நூல் எழுதியதை பற்றி நான், அதாவது இந்து பத்திரிகையில் ஒரு பெரிய ரிவ்யூ பார்த்தேன். இது ஏன் இங்குதான் அது வெளியிடப்பட்டது என்று இது ஏன் சொல்கிறேன் என்றால், நம்மிடம் சில நல்ல பண்புகள், நல்ல முறைகள், நல்ல குடும்ப அமைப்புகள் உள்ளன. அவற்றில் நாம் தீமைகளை, குறைகளை அகற்ற வேண்டும். ஒரு 5-6 நிமிடம் இருக்கிறது, அதான் இந்த நேரத்தை கருதி கொண்டு சொல்ல விரும்புகிறேன். அந்த வகையிலே நம்முடைய அமைப்புகளினுடைய சிறப்புகளை நாம் உணர வேண்டும், பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும். இதை விட்டுவிட வேண்டும் என்று எண்ணாதீர்கள். நம்முடைய குடும்ப அமைப்பு நிச்சயம் ஆணிவே போன்றது. பேர்ட் பக் என்ற அமெரிக்க நாவல் ஆசிரியை, நோபல் பரிசு பெற்றவர், அவருடைய 4-5 நாவலை நான் படித்திருக்கிறேன். தி பெவிலியன் ஆஃப் விமன் என்ற ஒரு நாவலை நான் படித்திருக்கிறேன். அந்த அம்மையார் எழுதுகிறார், ஆசிய கண்டத்தில், அவர் இந்தியாவை பற்றி குறிப்பிடவில்லை, தமிழகம் என்று சொல்லவில்லை, ஆசிய கண்டத்தில் குடும்ப அமைப்பு சிறப்புடையது என்று மிக அன்றைய ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அவர் நோபல் பரிசு பெற்றவர், அமெரிக்காவை சேர்ந்தவர், சீனாவில் வாழ்ந்தவர், 5 ஆண்டுகள் அங்கு, அதாவது இது மருத்துவ அறிஞராக டாக்டராக இருந்தவர். அவர் எழுதிய நாவலுக்குத்தான் ஒரு பரிசு பெற்றார். அவர் இந்திய குடும்ப அமைப்பை பாராட்டி அன்றைய நாவல் எழுதியிருக்கிறார். எனவே நம்முடைய குறைகள் அகல வேண்டும், நான் ஒப்புக்கொள்கிறேன். அதே நேரத்தில் நிறைகளை விட்டு விடாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக இந்த நூலிலே அவர்கள் எழுதியிருக்கிற செய்தி ஒற்றுமை. தமிழனுக்கே இருக்கிற மிகச்சிறந்த பண்பு இந்த ஒற்றுமை தான். நான் என்ன சொல்றேன்னு நினைக்கிறீங்க? இப்ப தமிழனுக்கே இருக்கிற சிறந்த பண்பு ஒற்றுமை தான். அதாவது ஒற்றுமை வேணும் சொல்லிக்கினே இருக்கிறது தான். அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாடினா என்ன அர்த்தம்? அச்சம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப நான் போறேன், நான் அஞ்சாமல் போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழன் சொல்வாரு, ஏன் நீ ஓயாம சொல்றீங்க, அஞ்சாம போனா போக வேண்டியதானே பாரு. நான் அஞ்சாமல் போகிறேன், அச்சமில்லை பாடினாங்க, அச்சம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஒற்றுமை நம்ம பேசுறது பல கட்டுரையில ஒற்றுமை பற்றி வருது. நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், தமிழ் மக்களாகிய நாம் இனி நல்ல நேரம். யாழ்ப்பாண தமிழரை பற்றி சொன்னார், தான் ஆடாவிட்டாலும் சதையாட. அங்கு வாழ்கின்ற தமிழ் மக்கள் படுகின்ற துன்பங்கள் தமிழகத்திலே ஒவ்வொருவரும் உணர்கிறார். இன்றும் அங்கு பல இடங்களிலே கட்டுரைகள் வருகின்றன. யாழ்ப்பாண தமிழ் மக்களை காப்பாற்றுங்கள். யாழ்ப்பாண தமிழ் மக்கள், தமிழகத்தில் வாழ்பவர்கள் நெறியை பின்பற்றி வாழுங்கள் என்று கட்டுரைகள் வருகின்றன. யாழ்ப்பாண தமிழ் மக்கள் துடித்தால் நம்முடைய உள்ளம் துடிக்காதா? எவ்வளவு நாளைக்கு கொடுமை நடைபெறும் என்று எண்ணுகிறீர்கள்? தமிழன் எதிர்ப்பிலேயே வாழ்ந்தவர், தமிழன் எதிர்ப்பை வென்றே வாழ்ந்தவர். இன்று தமிழகத்தில் விடிவெள்ளி தோன்றி இருக்கிறது என்ற நல்ல நம்பிக்கையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றுதான் தமிழன் ஒரு முறை சினிமாவிற்கு ஆட்படாமல், திரைப்படத்திற்கு வீழாமல், நெஞ்சு நிமிர்ந்து நின்று தன் கருத்தை வெளிப்படுத்தி வாக்கு போட்டு தமிழகத்து மக்களை தலைநிமிரச் செய்திருக்கிறார். இந்த சூழ்நிலை ஒரே மாதத்தில் பேராய கட்சியைச் சேர்ந்த மூப்பனார் அவர்கள், அதாவது டெல்லியில நடந்தாதான் அங்க உட்கார்னாதான் இங்க உட்காரலாம். ரிமோட் கண்ட்ரோல், நீங்க வைக்கிற இந்த விஞ்ஞான ரிமோட் கண்ட்ரோல் சாதாரணம். டெல்லியில மழை பெய்தால் இங்க இருக்கிற எங்க காங்கிரஸ்காருக்கு சளி பிடிச்சிடும். அவ்வளவு ஒற்றுமையாக வாழ்கிற அந்த கட்சியிலே கூட மானம் என்ற ஒன்றை நிலைநிறுத்தியவர் மூப்பனார். அதனால் நான் மூப்பனார் பேர் சொல்லி பாராட்டுகிறேன். நான் அரசியல்வாதி அல்ல, ஆனால் தமிழனுக்கும் முதுகெலும்பு இருக்கிறது, தமிழனுக்கும் தன்னுணர்ச்சி இருக்கிறது, தமிழனுக்கும் சுயமரியாதை இருக்கிறது என்பதை காட்டினார். ஒரே மாதத்தில் இன்று 30, நான் அமெரிக்க பத்திரிகைகளில் கூட அதை பாராட்டி வெளிவந்திருக்கிற கட்டுரைகளை படித்தேன், சொல்ல கேட்டேன். 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதனால தமிழன் இன்னும் அவனுக்கு உணர்வு இருக்கிறது. நீ கவலைப்படாதீர்கள். அதுவும் அரசு செல்லையா கட்டுரையை படிக்கிற பொழுது பார்த்தேன், ஒளிமயமான எதிர்காலம் என்று எழுதியிருக்கிறார். நல்ல நம்பிக்கையை தந்திருக்கிறார். இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த இதழில் என்னுடைய நான் ஒரு
அண்ணன் தம்பி நம்முடைய தமிழன்பன் மிகச்சிறந்த கவிஞர். தமிழகத்தில் அவரை போன்று சில கவிஞர்கள் தான் உருவாகி வருகிறார். அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கார், சின்ன கவிதை ஒண்ணு. பெரிய கவிதை சொன்னா கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க, சாப்பிட போயிருவீங்க. அப்புறம் சாப்பிட போயிருவீங்கன்னா இப்ப எப்பட நிறுத்த மாட்டேங்கிறாருன்னு போயிருவீங்க. அப்படி அனுப்பக்கூடாதுல்ல அவங்கள. ஒரு சின்ன கவிதை சொல்கிறேன், அவர் எழுதியிருக்கார். நான் 2 வரியில திருக்குறள் மாதிரி. நகர் நட்புன்னு தலைப்பு. ரொம்ப அவசரமான உலகம் அல்லவா அது. 2 பேர் பஸ் நிலையத்திலே, பஸ் நிறுத்தம், பஸ் ஸ்டாப் நின்று கொண்டிருக்கிறான். ஒரு வருகிறான், அடே சேது 20 வருஷம் ஆச்சுடா உன்னை பார்த்து, எப்படிடா இருக்கிற? அவர், நீ எப்படி இருக்கிற? சரி, அதோ 24 வருது, நான் போறேன்னு போயிட்டான். 24 இன்னொரு பஸ், அடுத்த பஸ் வந்துருச்சு. என்ன கேட்டாரு இவரு, அடே சேது 20 வருஷம் ஆச்சுடா பார்த்து, படிச்ச போது பார்த்தது, எப்படிடா இருக்கிற? அவர், எப்படி இருக்கிற? பதில் சொல்றதுக்குள்ள அப்பா 24 வருதுடா போறேன்னு போறாரு. ஏன் நகர் நட்பு என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார். அதாவது இன்றைக்கு இருக்கிற இந்த யுகம் இருக்கிறதே, இதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட கவிதைகளில் ஈடுபாடுடையவன். அதிலே நம்முடைய அன்னைதாசன் அவர்கள் இந்த ஒற்றுமைக்கு பாடியிருக்கிற பாடலையும், அவர் எதிர்காலத்தை பற்றி மற்ற கட்டுரைகள் எல்லாம் நான் சில பற்றி பேர் சொல்லி சொன்னேன், அனைத்தையும் நான் படித்து பார்த்தேன். அந்த வகையில் இந்த இவருடைய கவிதையை சொல்லி நான் இந்த இதழினுடைய சிறப்புக்கு அதை ஒரு மகுடமாக வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். கிளை கிளையாய் பிரிவதனால் மரம் சாகாது, கிளைகளெல்லாம் இணையாமல் மரமாக. நான் கவிதைக்கு எப்போதும் ஒரு இலக்கணம் சொல்லுவேன், அந்த கவிதையை படித்தா திரும்ப சொல்ற மாதிரி இருக்கணும் அந்த வரி. அதாவது அந்த வரி திரும்ப நினைவுக்கு வரும். அந்த மாதிரி இருக்கிறது தான் சிறந்த கவிதைன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இந்த வரியில் சொல்கிறார் அவர், கிளை கிளையாய் பிரிவதனால் மரம் சாகாது. இப்ப நம்ம தனித்தனியா இருக்கிறோம், அதுக்காக ஒற்றுமை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இப்ப 5 விரல் தனித்தனியா இருக்கா நல்லது. இந்த 3 விரல் ஒட்டிக்கிட்டுன்னு வச்சுங்க, எடுக்கவே வரல. 2 விரல் மட்டும் தனியா நிக்குதுன்னா, அடையப்பா அவர் விரல் ரொம்ப ஒற்றுமையான விரல், அது பிரிக்கவே வராதுன்னு சொல்லுவீங்க. ஏதோ வாதம் கீதம் வந்திருக்கும் போது. அப்போ இந்த விரல் 5 தனித்தனியா இருக்கிறதா நல்லது இல்லையா? ஆனால் ஒரு பொருளை எடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? 5 ஒன்று சேர வேண்டும். அப்பதானே பொருள் எடுக்கலாம். நடுவிரல் நான் மட்டும் என்ன ஓயாம எடுக்கிறது, நீ கட்ட விரல் எடுத்துக்க அப்படிங்கிறது. கட்ட விரல் சொல்லுது சுண்டு விரலை பார்த்து, சும்மாரு நான் கட்ட விரல் நான் இருக்கிறதுனால நீ இருக்கிற, நான் இன்னைக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு இந்த 5 விரலும் சண்டை போட்டா ஒரு பொருளை கூட நீங்க எடுக்க முடியாது. அதனாலேதான் சங்க வார்த்தைகள் பாடினான், நீ 5 விரலும் தனியாக சும்மா இருக்கும் பொழுது இருக்கும் பகைவன் வருகிறான் என்று தெரிந்தால் வேலை கையிலே ஏந்துகிற பொழுது அந்த 5 விரலும் ஒன்று சேர்ந்து வேலை கையிலே இறுக்கி பிடிக்கும். அதை போல வாழ்க்கையில் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று சங்க புலவன் பாடினான். அவனுக்கு பேர் வைத்தார்கள் வில்லக விரலினார் என்று சங்க புலவனுக்கு பேர் வைத்தார்கள். அந்த 5 விரல் போல் தனித்தனியாக இருக்க வேண்டும், நேரம் வரும் பொழுது ஒன்று சேர வேண்டும். கிளை கிளையாய் பிரிவதனால் மரம் சாகாது, கிளைகளெல்லாம் இணையாமல் மரம் ஆகாது. அலை அலையாய் எழுவதனால் கடல் வற்றாது, அலைகளெல்லாம் திரளாமல் கடலாகாது. தலை தலையாய் எண்ணுவதால் குழு குறையாது, தலைகளெல்லாம் சேராமல் குழு ஆகாது. அது தனித்தனியாக இருப்பதனால பிரிவதில்லை, சேர்வதனால் ஒன்று என்று நான் நிறைய விளக்கி சொல்லவில்லை. தலைகள் பல ஒன்றாகி சங்கம் ஆகி தலை நிமிர்ந்து போவோமே வெற்றி நோக்கி என்றவர் பாடியிருக்கிறார். இது நம்முடைய ஒற்றுமைக்கு நல்ல பாடலாக எனக்கு தோற்றுகிறது. எனவே உங்களை தலைதாழ்ந்து பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். அமெரிக்க நாட்டில் வாழ்கிற நீங்கள் மிக கொடுத்து வைத்தவர்கள். நான் தொடக்கத்தில் சொன்னதை சொல்லுகிறேன், மிக பெரிய நிலை. இங்கு வந்திருக்கிறார் ஒரு தமிழ் மகன் என்றால், இங்கு குடியேறி இருக்கிறார் என்றால், இங்கு வாழ்கிறார் என்றால் நிச்சயமாக எனக்கு தெரியும் அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி, ஒரு தனிச்சிறப்புடையவர். இல்லை என்றால் அவருக்கு வந்திருக்க முடியாது. இப்ப நான் கூட ஒரு எக்ஸ்ட்ராடினரி தான். எப்படியோ அந்த கான்சுலேட் உள்ள நுழைஞ்சிட்டேன் பாருங்க. எப்படி நுழைஞ்சேன்னு என் மனைவியை கேட்டதான் தெரியும். தள்ளி விட்டு அங்க உள்ள போயிட்டேன். ரொம்ப சிரமம். அதுக்கு பின்னாடி தமிழன்பன் உதவி செஞ்சார், வேற வழி இல்லை. ஆகவே என்ன சொல்லினா, ஒரு இங்கு வந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய தனி திறமையினால் வந்திருக்கிறீர்கள். ஆனால் அதனாலே ஒற்றுமையை நீங்கள் கை கொள்ள வேண்டும். தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் பண்பாட்டிற்கும் பிறரை விட நீங்கள் மிகுதியாக செய்ய முடியும். அமெரிக்க தமிழ் நண்பர்களே, உங்களை நான் தலைதாழ்ந்து பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய நண்பர்களை விட கூட, எங்களுடைய தமிழகத்தில் உள்ளவர்களை கூட உங்களால் இன்னும் கொஞ்சம் வலுவாக, இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக, இன்னும் நன்றாக செய்ய முடியும். அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். சொன்னால் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரன் என்ற முறையிலே நான் உங்களை மிக அதட்டி கூட கேட்டுக்கொள்வேன். உங்களுக்கு இதை விட என்ன வேலை என்று கூட நான் கேட்டுக்கொள்வேன்.
தமிழ் மொழிக்காகவும் தமிழகத்திற்காகவும் நீங்கள் ஒற்றுமைப்படுவீர்களானால், ஒன்றுபட்டு சில காரியங்களை மேற்கொள்வீர்களானால் இந்த நல்ல நேரம் 21ஆம் நூற்றாண்டில் தமிழ் வாழுமா? பெரிய ஐயப்பாடு. தம்பி தமிழன்பன் 21ஆம் நூற்றாண்டை பற்றி தான் கவிதை எழுதியிருக்கிறார் இந்த மலரில். எங்களுக்கு இருக்கிற கவலை எல்லாம் குரு சொல்லுகிறார். பேட்டி கண்ட பொழுது தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி என்ன என்று கேட்ட பொழுது அந்த படைப்பாளி சொல்லுகிறான், ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ் இருந்தால் பார்த்துக் கொள்வோம். ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ் இருந்தால் அந்த நிலை வந்திருக்கிறது. இதை நாம் வெல்ல வேண்டும் என்றால் உங்களால் முடியும். இறுதியாக சொல்லுகிறார், உலக தமிழ் மாநாடு அமெரிக்க வாஷிங்டனில் நடக்க வேண்டும். இன்று எங்கெங்கோ உலக தமிழ் மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அடுத்த 9வது 10வது உலக தமிழ் மாநாடு இங்கு நடக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, அன்னைதாசன் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு கடலாய் திரண்டெடுந்து வந்து போந்து உலக தமிழ் மாநாடு நடத்த வேண்டும், உலகமது அதை கண்டு வியக்க வேண்டும், அந்த நாள் விரைவிலே வர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி இந்த சிறப்பு மலரை அன்போடு வெளியிட்டு, இப்படிப்பட்ட சிறப்பு மலரில் கட்டுரை எழுதியிருக்கிற ஒவ்வொருவரும் சிந்தனையாளர்களாய் நல்ல கருத்துக்களை, இன்று தேவைப்படுகிற கருத்துக்களை சொல்லி இருப்பதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் மலரை படித்து பார்க்க வேண்டும், அதில் உள்ள கருத்துக்களின் வழியாக மேலும் சிந்திக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி சாக்ரட்டிஸ் அவர்களுக்கும், என்னை அறிமுகப்படுத்திய தம்பி சோமலே சோமசுந்தரம் அவர்களுக்கும். ஏனென்றால் சோமலே சோமசுந்தரம் எனக்கு எப்படி என்றால் எனக்கு மகன் போல. அவருடைய தந்தையார் அவர்கள் ஒரு காலத்தில் அமெரிக்காவை பார் இங்கு வந்துட்டு போய் புத்தகம் 40 ஆண்டுக்கு முன்னால அன்றைக்கு புத்தகத்தில் பார்த்தேன், இன்று உங்களை நான் நேரில் பார்த்தேன் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றபடி மோகனம் அவர்கள், நான் தனித்தனியே சொல்லவில்லை என்று எண்ணாதீர்கள், ஒவ்வொருவருக்கும் நீங்கள் செய்கின்ற அந்த பணிக்காக உங்களுடைய பாதங்களை பணிந்து வணக்கம் கூறி நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். மேரியாட் ஹோட்டலிலே இத்தனை சேலைகளா என்று வியந்தார் பேராசிரியர் தமிழண்ணன். ஹோட்டலில் இருந்து வெளியே வந்தபோது கேட்டார், யாருக்கு திருமணம் என்று. அத்தனை சேலைகள். இளைஞர்களே எதிர்காலம் என்று வலியுறுத்தி சொன்னார் பேராசிரியர் தமிழண்ணன். திரைப்பட முகம் பற்றி மிகச் சிறப்பாக சொன்னார்கள். தமிழ்நாடு அறக்கட்டளைக்கும் தமிழ்ச்சங்க பேரவைக்கும் இது ஒரு நல்ல பாடம். நாம் பல திரைப்பட தொடர்பானவர்களை ஆண்டுதோறும் அழைக்கின்றோம். அதை தொடரலாம். அதே சமயத்திலே நல்ல பண்பாளர்களையும் சிறந்த அறிஞர்களையும் தமிழகத்திலே ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவர்களாக இருக்கின்றவர்களையும் நாம் இங்கே கூட்டி வர வேண்டும் என்பது நல்ல கருத்து. இந்த அறிஞர்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக பேசினார்கள். திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள் நேற்று பேசினார்கள். பேராசிரியர் தமிழன்பன் தமிழண்ணல் இன்று பேசினார்கள். மதியம் சாரதா நம்பி ஆரூரான் அவர்கள் பேசப் போகின்றார்கள். சிறந்த பேச்சாளர். இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது மனமூந்து உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊர்ல தடுக்கி விழுந்தா தேங்க்யூ சொல்றோம். எதுக்கெடுத்தாலும் ஐ அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப், தேங்க்யூ. அதை இந்த தமிழறிஞர்களிடம் காட்டுங்கள். அலைகடலுக்கு அப்பால் வந்து அவருடைய ஆற்றலையும் திறமைகளையும் நமக்கு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கைகுலுக்கி வணக்கம் சொல்லி நன்றி சொல்லுங்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன்.